சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. எட்டாவது மந்திரம். ஆஷா பிரதீக்ஷே சங்கதகும் சூநிருதாம் ச இஷ்டா பூர்த்தே புத்திர பசூகும்ச்ச சர்வான் ஏதத் வ்ருங்க்தே புருஷஸ்யால்பமேதசக யஸ்யா நஷ்ணன் வசதி ப்ராஹ்மணோ க்ருஹே. நச்சிகேதனுடைய தந்தையானவர் கோபமாகவே உன்னை யமதர்மராஜாவுக்கு கொடுக்கின்றேன் என்று கூறினார். அவர் உண்மையில் விருப்பப்பட்டு கூறவில்லை என்றாலும் அவருடைய சொல் பொய்க்கக்கூடாது என்ற காரணத்தினால் நச்சிகேதன் யமலோகத்திற்கு செல்கின்றான். ஆறாவது மந்திரத்தில் ஒரு முக்கியமான பண்பு, வேல்யூ, சத்தியம் என்ற பண்பை நச்சிகேதன் எடுத்து தன்னுடைய தந்தைக்கு கூறுகின்றான். அனுபஷ்ய யதா பூர்வே, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் சத்தியத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். பிரதிபஷ்ய ததா அபரே, இப்பொழுது இருக்கின்ற பெரியோர்களும் தன்னுடைய வாக் பரிபாலனத்தை செய்து வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாக் பொய்யாக கூடாது. ஆகவே நான் யமலோகத்திற்கு செல்வேன் என்று அவன் செல்கின்றான். சென்ற வகுப்பில் அந்த கதையை பார்த்தோம். அவன் அங்கு செல்லும் பொழுது 3 நாட்கள் யமதர்மராஜா தன்னுடைய இடத்தில் இல்லை. வெளியேயே உணவின்றி அவன் இருக்கின்றான். பிறகு யமதர்மராஜா வந்தவுடன் யமதர்மராஜாவை நோக்கி, அதிதி ஒருவன் வந்துள்ளான், அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று 7வது மந்திரத்திலும் 8வது மந்திரத்திலும் யமலோகத்தில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். அதில் 8வது மந்திரத்தில் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது, அதிதி பூஜை செய்யவில்லை என்றால் என்னென்ன குறைகள், பிரத்யவாய தோஷங்கள் எவைகள் என்று யமனை நோக்கி அங்கு உள்ளவர்கள் கூறினார்கள். ஆஷா பிரதீக்ஷே சங்கதம் சூநிருதம் என்றால் அதிதி பூஜை செய்யவில்லை என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நஷ்டமடைந்துவிடும். சத்சங்கத்தினால் வந்த புண்ணியம் சென்றுவிடும். நல்ல வார்த்தைகளை பேசுவதனால் வந்த புண்ணியம் சென்றுவிடும். இஷ்டா பூர்த்தம், சமுதாய சேவை செய்ததனால் வந்த புண்ணியம் சென்றுவிடும் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டு யமதர்மராஜாவை நோக்கி அங்குள்ளவர்கள் கூறினார்கள். இதனுடைய தாத்பரியம், அதிதியை நாம் கவனிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. இதை யமதர்மராஜா கேட்டதற்கு பிறகு யமதர்மராஜா அவர்கள் சொன்ன பாத்தியம், ஒரு அதிதியை எப்படி கவனிக்க வேண்டுமோ
அப்படியெல்லாம் அவர் கவனிக்கின்றார். கதை மிக வேகமாகத்தான் செல்கிறது. நச்சிகேதனை உள்ளே அழைத்து அமர வைத்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்ததற்கு பிறகு இந்த 3 நாள் தவமிருந்தான் நச்சிகேதன். வெளியே உணவின்றி இருந்தான். அதற்காக யமதர்மராஜா பிரியப்பட்டு, நான் 3 வரம் உனக்கு கொடுக்கின்றேன், அதை நீ என்னிடமிருந்து கேள் என்று கூறுகின்றார். அந்த கருத்து 9வது மந்திரத்தில் வருகின்றது. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். 9வது மந்திரம். திஸ்ரோ ராத்ரீர் யதவாத்ஸி கிருஹே மே நஷ்ணன் பிரம்மணதிதிர் நமஸ்யஹ நமஸ்தேஸ்து பிரம்மன் ஸ்வஸ்தி மே அஸ்து. தஸ்மாத் பிரதி 3 வரான் வ்ருணீஷ்வ. இந்த மந்திரமானது யமதர்மராஜா நச்சிகேதனிடம் கூறுவது. முதலில் 2வது வரியில் முதல் பகுதியை பார்ப்போம். நமஸ்தேஸ்து பிரம்மன். பிரம்மன் என்றால் பிராமணனே, சம்போதனா, கூப்பிடுவது. ஹே பிரம்மன் என்றால் ஓ பிராமணா. நச்சிகேதன் ஒரு பிராமணன். காரணம், அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே அவன் வந்துள்ளான். ஆகவே குணத்தில் அவன் பிராமணன். ஆகவே பிரம்மன், ஹே பிராமணா. நமக தே அஸ்து. தே என்றால் உனக்கு. நமக நமஸ்காரம் அஸ்து இருக்கட்டும். உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன், அதுதான் பொருள். அப்படிப்பட்ட யமதர்மராஜா ஒரு சிறிய பையன், குமாரகும் சந்தம்னு பார்த்தோம், ஒரு சிறிய குமாரன், அவனிடம் நமஸ்காரம் செய்கின்றார். உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதில் முதல்ல யமதர்மராஜா என்ன செய்கின்றார்? உன்னை 3 நாள் காக்க வைத்ததற்கு மன்னிப்பு கேட்பது போல் அவனிடம் நமஸ்காரம் செய்கின்றார். அதற்கு பிறகு வரம் தர இருக்கின்றார். நமஸ்தே. நமஸ்தேங்கிற வார்த்தை பலமுறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம பிரித்து படித்தோம்னா நமக தே. தே என்றால் உனக்கு, நமக என்றால் நமஸ்காரம், அஸ்து இருக்கட்டும், நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன். இதிலிருந்து யமதர்மராஜாவினுடைய மேன்மையான குணம் நமக்கு தெரிகின்றது. தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அந்த சிறு பையனிடம் உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று கூறுகிறார். பிறகு அதற்கு அடுத்த சொல் ஸ்வஸ்தி மே அஸ்து. மே என்றால் எனக்கு, ஸ்வஸ்தி என்றால் மங்களம், அஸ்து இருக்கட்டும். அதாவது அதிதியான உன்னை 3 நாட்கள் நான் காக்க வைத்த காரணத்தினால் எனக்கு எந்த விதமான தோஷமும் வரக்கூடாது. ஆகவே ஸ்வஸ்தி என்றால் பிரத்யவாய தோஷம் வராமல் எனக்கு இருக்கட்டும், எனக்கு மங்களம் உண்டாகட்டும். உனக்கு நமஸ்காரம், எனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்தி என்றால் இந்த இடத்துல மங்களம், பத்ரம். ஏன் யமதர்மராஜா இவ்விதம் கூற வேண்டும்? ஏற்கனவே யமதர்மராஜாவுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மாளிகையில் இருந்தவர்கள். ஆஷா பிரதீக்ஷே, நீ அதிதியை சரியாக கவனிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட குறைகள் வரும் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே என்னுடைய மாளிகையில் வந்து உணவில்லாமல் வெளியே காத்திருந்த தோஷம் எனக்கு வராமல் இருக்க வேண்டும். மே எனக்கு ஸ்வஸ்தி அஸ்து. ஸ்வஸ்தி என்றால் மங்களம் உண்டாகட்டும். பிறகு முதல் வரிக்கு செல்வோம். திஸ்ரக ராத்ரீஹி. திஸ்ரக என்றால் 3, ராத்ரீஹி என்றால் இரவுகள். 3 இரவுகள். திஸ்ரக ராத்ரீஹி, 3 இரவுகள். எது, எது என்றால் எஸ்மாத்,
யாது காரணத்தினால், திஸ்ரக ராத்திரிகி 3 இரவுகள், யத் எந்த காரணத்தை கொண்டு, எதனால், அவாத்சீஹி அவாத்சீஹி என்றால் நீ வசித்தாயோ, 3 இரவுகள் யாது காரணத்தினால் நீ வசித்தாயோ. அவாத்சீஹிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் துவம், நீ 3 நாட்கள் யாது காரணத்தினால் உணவின்றின்னு பிறகு கூறுகின்றார், வசித்தாயோ. அதுவும் எங்கு நீ வசித்தாய், மே கிரகே. அடுத்த 2 சொல், மே என்றால் என்னுடைய, கிரகே என்றால் வீட்டில். என்னுடைய வீட்டில் யாது காரணத்தினால் 3 இரவுகள் வசித்தாயோ, அதுவும் எப்படி நீ வசித்தாய். அடுத்த சொல் அனஷ்னன். அனஷ்னன் என்றால் உணவு எடுத்துக்கொள்ளாமல். அஷ் என்றால் சாப்பிடுதல், அனஷ்னன் என்றால் சாப்பிடாமல். அனஷ்னன் சன், சாப்பிடாமல் நீ 3 இரவுகள் என்னுடைய வீட்டில் வசித்தாய். அடுத்த சொல் பிரம்மன் என்பது மீண்டும் நச்சிகேதனை பார்த்து சொல்வது, ஹே பிராமணா, ஹே பிராமணனே, 3 இரவுகள் என்னுடைய வீட்டில் உணவு இல்லாமல் யாது காரணத்தினால் வசித்தாயோ. பிறகு அதற்கு அடுத்த 2 சொல், அந்த நச்சிகேதனை எப்படிப்பட்டவனாக நீ வந்து இருந்தாய். அதிதிஹி, அதிதியாக நீ 3 இரவுகள் இருந்தாய். அதற்கு அடுத்த சொல் நமஸ்யக. நமஸ்யக என்றால் நமஸ்காரத்திற்கு யோக்கியமானவனாகவும் நீ இருக்கின்றாய். அதாவது அதிதியாக இருந்து கொண்டு வணங்குவதற்கு தகுதியுடையவனாகவும் நீ இருந்து கொண்டு, யாது காரணத்தினால் 3 இரவுகள் உணவில்லாமல் என்னுடைய வீட்டில் இருந்தாயோ. இனி கடைசி சொல்லுக்கு வருவோம், கடைசி பகுதிக்கு. தஸ்மாத், ஆகவே. அந்த எத் அப்படிங்கிறது எதனால், தஸ்மாத் என்றால் அந்த காரணத்தினால், த்ரீன் வரான் விருணீஸ்வ, 3 வரங்களை கேள். த்ரீன் என்றால் 3, வரான் என்றால் வரங்களை, 2வது விபக்தி, 3 வரங்களை, விருணீஸ்வ என்றால் நீ தேர்ந்தெடுப்பாயாக. இடையில் ஒரு சொல் இருக்கு, பிரதி. பிரதி என்றால் ஒவ்வொரு ராத்திரிக்கும், ஏகைகம் ராத்திரிம் பிரதி, ஒவ்வொரு ராத்திரிக்கு ஒரு வரமாக. த்ரீன் வரான் விருணீஸ்வ, த்ரீன் வரான் என்றால் 3 வரங்களை, விருணீஸ்வ துவம் நீ தேர்ந்தெடுப்பாயாக. இதில் உன்னை நான் நமஸ்காரம் செய்தாலே எனக்கு தோஷமெல்லாம் போயிடும், இந்த 3 வரம் கொடுத்து தான் எனக்கு தோஷம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யமதர்மராஜா லஞ்சம் மாதிரி வரம் கொடுக்கவில்லை. விளக்காசிரியர் எழுதுகிறார்கள், அதாவது உன்னுடைய மேன்மையான குணத்தில் நான் உனக்கு நமஸ்காரத்தை செய்தாலே எனக்கு எந்த தோஷமும் வராது. ஆனால் நீ நமஸ்யக, நமஸ்கார யோக்கியமாக இருக்கின்றாய், நீ மேலானவனாக இருக்கின்றாய். காரணம் என்ன, அவருடைய அப்பா நீ போக வேண்டாம், நான் கோபத்தில் சொல்லிட்டேன்னு சொன்னோன்னு நீ வீட்டில் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை, தந்தைக்கு உபதேசம் செய்துட்டு நீ வந்துள்ளாய், சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீ வந்துள்ளாய். ஆகவே நீ பிராமணன், அதிதியாக வந்துள்ளாய், நமஸ்காரத்திற்கு தகுதியுடையவனாக இருக்கின்றாய். அந்த காரணத்தினால் நான் பிரியப்பட்டு 3 வரம் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த 3 வரம் யமதர்மராஜாவுக்கு தோஷம் வரக்கூடாது என்பதற்காக அல்ல, என்னுடைய விருப்பத்தினால் 3 வரத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு எது விருப்பமோ அதை நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று யமதர்மராஜா நச்சிகேதனிடம் 3 வரத்தை இந்த மந்திரத்தில் கொடுக்கின்றார். இதில் நமஸ்யக என்று சொல்வதிலிருந்து நச்சிகேதனுடைய தன்மை நமக்கு கிடைக்கின்றது. அவன் நமஸ்கார யோக்கியன், மேலானவன். யமதர்மராஜா அந்த சிறுவனை வணங்குவதிலிருந்து அவருடைய மேன்மையும் நமக்கு கிடைக்கின்றது. இந்த கதையே இதற்கு, குருவையும் சிஷ்யனையும் சேர்த்து வைப்பதற்குத்தான் இந்த கதையே. அந்த குரு சிஷ்யனை சேர்த்து வைக்கும் பொழுது
குருவினுடைய லட்சணம், சிஷ்யனுடைய லட்சணத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஷ்யனுடைய லட்சணத்தை தெரிந்து கொள்வது அப்படிப்பட்ட சிஷ்யனாக மாறி அமைவதற்கு, குருவினுடைய லட்சணத்தை தெரிந்து கொள்வதற்கு, அப்படிப்பட்ட குருவை நாம் நாடுவதற்காக. ஆகவே இந்த மந்திரத்தில் யமதர்மராஜா வரத்தை கொடுக்கிறேன் என்று கூறுகின்றார். இதுவரை கதையினுடைய ஒரு பகுதி முடிவடைகிறது. இதற்கு பிறகு இந்த 3 வரம் வர இருக்கின்றது. 10, 11 இந்த 2 மந்திரங்களில் முதல் வரமானது கேட்டு கொடுக்கப்படும். அடுத்த மந்திரத்தில் நச்சிகேதன் முதல் வரத்தை கேட்பான். அதற்கு அடுத்த மந்திரத்தில் யமதர்மராஜா கொடுத்து விடுவார். ஆகவே 10வது மந்திரம், அடுத்த மந்திரம், நச்சிகேதன் யமதர்மராஜாவை பார்த்து முதல் வரத்தை கேட்டல். அடுத்தது சாந்த சங்கல்ப சுமனா யதா ஸ்யாத் வீதமன்யுர் கௌதமோ மாபிமிருத்யோ த்வத் பிரசிருஷ்டம் மாபிவதேத் பிரதீதஹ ஏதத் த்ரயாணாம் பிரதமம் வரம் வ்ருணே. நச்சிகேதனுடைய கையில் 3 வரங்கள் இருக்கின்றது. அதில் முதல் வரத்தை இங்கு கேட்கின்றான். அவன் முதல் வரமாக கேட்பது தன்னுடைய தந்தையினுடைய நன்மையின் பொருட்டு கேட்கின்றான். இந்த முதல் வரத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை, தன்னுடைய தந்தையினுடைய நன்மைக்காக பயன்படுத்துகின்றான். என்னுடைய தந்தையினுடைய மனம் அமைதி அடைய வேண்டும், அவர் நன்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் கேட்கின்ற முதல் வரம். ஆகவே நச்சிகேதன் முதல் வரத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை, தந்தையினுடைய மனநிலை நன்கு அமைய வேண்டும் என்று கேட்கின்றான். காரணம் என்ன? தந்தையானவர் புத்திரனை விட்டு பிரிந்து சந்தோஷமாக இருப்பார், துயரத்துடன் இருப்பார், புத்திர சோகத்துடன் இருப்பார். என்னுடைய அவசரத்தினால், கோபத்தினால் அவனை யமலோகத்திற்கு நானே அனுப்பிவிட்டேன் என்று வருத்தத்துடன் இருப்பார். ஆகவே அவன் கூறுகின்றான், என்னுடைய தந்தையினுடைய மனதில் துயரம் நீங்க வேண்டும் என்பதுதான் முதல் வரம். முதல் வரியில் கடைசி சொல் மிருத்யோ. மிருத்யோ என்றால் யமதர்மராஜாவை கூப்பிடுகின்றான், அழைக்கின்றான். யமதர்மராஜனே, மிருத்யோ, ஹே மிருத்யோ. அதற்கு முன் சொல் கௌதமக. கௌதமக என்பது நச்சிகேதனுடைய தந்தையினுடைய பெயர். கௌதமக என்றால் தன்னுடைய தந்தையினுடைய பெயர். அவருக்கு பல பெயர் இருக்கு, கௌதமக என்பது ஒரு பெயர். என்னுடைய தந்தையானவர். பிறகு முதல் வரிக்கு வருவோம். முதல் சொல் சாந்த சங்கல்பக. அவ எப்படி ஆகணும்னு கேட்கின்றான். சாந்த சங்கல்பக. சங்கல்பக என்றால் இந்த இடத்தில் மனக்குழப்பம். யமலோகத்துக்கு போன என்னுடைய மகனுடைய கதி இப்போ எப்படி இருக்கோ, அவனுடைய நிலை என்ன என்கின்ற குழப்பத்திற்கு பெயர் சங்கல்பக. சாந்தக என்றால் அமைதி. அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கட்டும். சுருக்கமாக கூறினால் கவலையற்றவராக இருக்கட்டும். சாந்த சங்கல்பக என்றால் என்னை குறித்து கவலையற்றவராக இருக்க வேண்டும். அவருடைய மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது, கவலையற்றவராக இருக்க வேண்டும். பிறகு இரண்டாவது சுமனாகா. சுமனாகா என்றால் கருணையுடைய தெளிந்த மனதை உடையவராக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரே பொருள்தான். சாந்த சங்கல்பக என்றால் அவருடைய எண்ணம் குழப்பம் இருக்கக்கூடாது. சுமனக என்றால் மனம் தெளிந்து இருக்க வேண்டும். பிரசன்ன மனக. பிரசன்னம் என்றால் என்ன? மனம் அமைதியாக தெளிந்து இருக்க வேண்டும்.
யதா ஸ்யாத். யதா ஸ்யாத் என்றால் சாந்த சங்கல்பமாக சுமனமாக எப்படி இருப்பாரோ ததா குரு, நீ அப்படி செய்ய வேண்டும் என்பது பொருள். யதா ஸ்யாத் என்றால் அவ்விதம் இருக்க வேண்டும். என்னை குறித்த குழப்பம் இருக்கக்கூடாது, அவருடைய மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும். பிறகு நச்சிகேதன் மீது கோபம் இருக்கலாம், அதுவும் இருக்கக்கூடாதுன்னு கேட்கின்றான். வீதமன்யுகு. வீதமன்யுகு என்றால் கோபமற்றவராக இருக்க வேண்டும். மன்யுகு என்றால் கோபம். வீதம் என்றால் விகதக, தீர்ந்த, சென்ற. மன்யு இல்லாமல் என்றால் என்ன? கோபமற்றவராக இருக்க வேண்டும். யார் மீது கோபம்? அதற்கு அடுத்த சொல் மா அபி என்று இருக்கிறது. அதை பிரிச்சோம்னா மா என்றால் மாம், அபி என்னிடத்தில். அபி என்றால் பிரதி, என்னிடத்தில். மாம் என்றால் என்னிடத்தில், என்னை நோக்கி அல்லது என்னிடத்தில். வீதமன்யுகு ஸ்யாத். யதா ஸ்யாத் ததா குரு. என்னிடத்தில் கோபமற்றவராக இருக்க வேண்டும். என்ன அப்பா நினைக்கலாம், இவனை யமலோகத்துக்கு அனுப்புனது என்னுடைய கோபமாக இருந்தாலும் கோபத்தை தூண்டி விட்டது அவன்தானே என்று என் மீது இன்னமும் அவருக்கு கோபம் இருக்கலாம். எதற்கு 3 முறை கேட்க வேண்டும், என்னை யாருக்கு கொடுக்கிறீர்கள், என்னை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்று? அப்படி நான் செய்த தவறு மீது இன்னும் என் மீது கோபம் இருக்கலாம். அந்த கோபம் இருக்கக்கூடாது. சில சமயம் வீட்டில் அப்படி செய்கிறது உண்டு. ஒரு தப்பு நம்ம பண்ணாலும் கூட அதற்கு பிறகு நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொன்னதை விட என்னை தப்பு பண்ண வச்சது நீ தான், என்னை கோபப்பட வச்சது நீ தான்னு மற்றவர்கள் மீது நாம் சொல்வோம். அந்த நிலையில் நான் கோபப்பட வைத்தேன்னு சொல்லி என் மீது கோபம் அவருக்கு இருக்கக்கூடாது. வீதமன்யுகு மா அபி. மா அபி என்றால் என் மீது. பிறகு 2வது வரிக்கு வருவோம். சென்ற மந்திரத்தில் யமதர்மராஜா நச்சிகேதனை பார்த்து என்ன சொன்னார்? அதிதிஹி நமஸ்யக அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்போ நச்சிகேதன் முடிவு செய்து விட்டான், யமதர்மராஜா என்னை சாப்பிட மாட்டார், கண்டிப்பாக என்னை திருப்பி அனுப்பிச்சிடுவார்னு நச்சிகேதன் முடிவு பண்ணிட்டான். யமதர்மராஜா சொல்லலை நான் உன்னை திருப்பி அனுப்ப போகிறேன்னு சொல்லு. இங்கே நச்சிகேதன் அந்த வரத்துக்குள்ளேயே சேர்த்திட்டான். நீங்கள் என்னை திருப்பி அனுப்பினால் என்னுடைய தந்தை என்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சேர்த்தி வரத்துடன் கேட்கின்றான். யமதர்மராஜா திருப்பி அனுப்புறதா இல்லையா அப்படின்னெல்லாம் சொல்லலை. சொல்லாமே நச்சிகேதன் சொல்கின்றான், என்னை நீங்கள் திருப்பி அனுப்புவீர்கள், நான் என்னுடைய தந்தையை சந்திக்கும் பொழுது என்னை அவர் அடையாளம் கொண்டு என்னிடம் பேச வேண்டும் என்பதுதான் அடுத்த பகுதி. துவத் பிரசிருஷ்டம். துவத் பிரசிருஷ்டம் என்றால், துவத் என்றால் உங்களால், பிரசிருஷ்டம் என்றால் விடுவிக்கப்பட்ட, உங்களால் விடுவிக்கப்பட்ட. அடுத்த சொல் மா. மா என்றால் மாம், என்னை. உங்களால் விடுவிக்கப்பட்ட என்னை, என்னை நோக்கி, என் மீது, என்னிடத்தில். அபிவதேத். அபிவதேத் என்றால் அவர் பேச வேண்டும். முன்போல என்னிடம் அவர் பேச வேண்டும். எப்படி? பிரதீதக. பிரதீதக என்றால் அடையாளம் கண்டு கொண்டவராக, அதே மகன்தான் வந்திருக்கான்னு சொல்லி என்னிடம் பேச வேண்டும். இல்லை அப்படின்னா யமலோகத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்குவோம், ஏதோ பேய் தான் வந்திருக்கு என்னுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் என் மீது சந்தேகப்படக்கூடாது. பிரதீதக என்றால் அதே மகன்தான் வந்திருக்கான் அப்படின்னு தைரியமாக என்னிடம் பேச வேண்டும். இப்போ நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம போய் பேசுவோமா? ஓடிடுவோம். காரணம் என்ன? அவர் போயாச்சு, அங்கே இருக்கிறது பேயோ பெசாசோ வருதுன்னு பயந்துக்குவோம். அப்படி நினைக்கக்கூடாது. என்னை பிரேதம்னு நினச்சி நான் போன உடனே யமலோகத்துக்கு போய் பிரேதம் வந்திருக்குன்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. பிரதீதக என்றால் அடையாளம் கண்டு கொண்டவராக, மா அபிவதேத் என்னிடம் பேச வேண்டும். அது எப்படிப்பட்ட என்னிடம்? தொத் பிரசிருஷ்டம் உங்களால் விடுவிக்கப்பட்ட என்னிடம்.
இப்போ நச்சிகேதன் முடிவு பண்ணிட்டான், யமதர்மராஜா கண்டிப்பாக என்னை விடுவிச்சிருவார், நமஸ்காரமெல்லாம் பண்ணுறார், நம்மளை போய் கொன்னா போடுவார், அதிதின்னு வேற சொல்லிட்டார், கண்டிப்பாக என்னை விடுவிச்சிருவார். அப்படி விடுவிச்சு நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா எங்கள் அப்பா என்னை பேய் பிசாசுன்னு நினச்சி பயந்துட்டு ஓடிடக்கூடாது. பிரதீதக அடையாளம் கண்டு கொண்டவராக, மா அபிவதேத் என்னிடம் பேச வேண்டும். பிறகு நான் இது என்னுடைய முதல் வரம் என்று அடுத்த பகுதியில் நச்சிகேதன் கூறுகின்றான். ஏதத், ஏதத் என்றால் இது, த்ரயாணாம், த்ரயாணாம் என்றால் மூன்றில், நீங்கள் 3 வரம் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள், அந்த 3இல் பிரதமம் வரம், பிரதமம் வரம் என்றால் முதல் வரமாக, விருணே, விருணே என்றால் தேர்ந்தெடுக்கின்றேன், அதற்கு சப்ஜெக்ட் அகம், அகம் விருணே நான் தேர்ந்தெடுக்கின்றேன். பிரதமம் வரம் முதல் வரமாக, 3 வரத்திற்குள் இதை முதல் வரமாக நான் தேர்ந்தெடுக்கின்றேன். ஆகவே நச்சிகேதனுடைய முதல் வரம் என்ன? அவன் தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன்னுடைய தந்தையை பற்றி நினைத்து தன்னுடைய தந்தையினுடைய மனம் சாந்தி அடைய வேண்டும், என் மீது கோபம் இருக்கக்கூடாது என்று முதல் வரத்தை கேட்கின்றான். இந்த வரத்தை கொடுப்பதில் யமதர்மராஜாவுக்கு ஒரு விதமான சங்கோச்சமும் கஷ்டமே கிடையாது. உடனே அடுத்த மந்திரத்திலேயே நான் உனக்கு இந்த வரத்தை கொடுக்கின்றேன் என்று கொடுக்கின்றார். 11வது மந்திரம், யமதர்மராஜா முதல் வரத்தை கொடுத்தல். யதா புரஸ்தாத் பவிதா பிரதீதஹ ஔத்தாலகி ராருணிர் மத் பிரசிருஷ்டஹ சுகம் ராத்ரி ஷயிதா வீதமன்யுஹோ த்வாம் தத்ருஷிவான் மிருத்யுமுகாத் பிரமுக்தம் கடைசி பகுதி. த்வாம் தத்ருஷிவான் மிருத்யுமுகாத் பிரமுக்தம். மிருத்யுமுகாத் என்றால், மிருத்யு என்றால் இங்கு யமதர்மராஜா அவருடைய பெயரையே சொல்றார். மிருத்யுவினுடைய முகம் என்றால் வாயிலிருந்து, மிருத்யுவினுடைய பிடியிலிருந்து, பிரமுக்தம் விடுபட்ட, துவாம் உன்னை, மிருத்யுவிலிருந்து, மிருத்யுவினுடைய பிடியிலிருந்து விடுபட்ட உன்னை. ஆகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார், உன்னை நான் விட்டு விடுவேன், உன்னை நான் மீண்டும் அனுப்பி விடுவேன். மிருத்யுமுகாத் பிரமுக்தம், மரணத்தினுடைய பிடியிலிருந்து விடுபட்ட, துவாம் தத்ருஷிவான் உன்னை அவர் பார்த்து, துவாம் என்றால் உன்னை, தத்ருஷிவான் உன்னை அவர் பார்த்ததற்கு பிறகு எப்படி ஆவார்? முதல் பகுதியிலிருந்து நாம் வர வேண்டும். யதா புரஸ்தாத் பவிதா. யதா புரஸ்தாத் என்றால் முன் எப்படி இருந்தாரோ அப்படியே ஆவார். பவிதா என்றார் அப்படியே அவர் ஆவார். எப்படி ஆவார்? யதா புரஸ்தாத், உன்னை இழப்பதற்கு முன் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் ஆவார். அடுத்த சொல் பிரதீதக, உன்னை அடையாளம் கண்டு கொண்டவராக. இப்போ யமதர்மராஜா சொல்றார், நீ சென்றால் அவர் அடையாளம் கண்டு கொள்வார். இதற்கு முன் எப்படி உன்னிடம் இருந்தாரோ, அவருடைய மனநிலை இருந்ததோ அப்படியே அவர் ஆகட்டும். யார்? யமதர்மராஜா நச்சிகேதனுடைய தந்தையினுடைய பெயரை கூறுகின்றார். அவருக்கு 2 பெயர். ஔத்தாலகிஹி என்பது ஒரு பெயர். ஔத்தாலகிஹி என்றால் நச்சிகேதனுடைய தந்தைக்கு இனியொரு பெயர். முதல் ஸ்லோகத்தில் அவருக்கு ஒரு பெயர் பார்த்தோம், உஷன்கவை வாஜஸ்ரவசக. இப்போ இதுவரைக்கும் 4 பேர் இதற்குள்ளேயே வந்தாச்சு. வாஜஸ்ரவசக என்பது ஒரு பெயர், கௌதமக என்பது 2வது பெயர், ஔத்தாலகிஹி என்பது
அதற்கு அடுத்த பெயர் ஆருணிகி. இங்கே இருக்கு ஔத்தாலகிஹி, ஆருணிகி. ஆருணிகி என்றாலும் நச்சிகேதனுடைய தந்தையினுடைய பெயர். அவருடைய தந்தை நச்சிகேதனுடைய தாத்தா அருண. அடுத்த சொல் மத் பிரசிருஷ்டக என்றால், மத் என்றால் என்னிடத்தில், என்னுடைய, பிரசிருஷ்டக என்றால் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட, என்னால் அனுகிரகிக்கப்பட்ட ஔத்தாலகி உன்னுடைய தந்தையானவர் எப்படி ஆவார்? யதா புரஸ்தாத் பவிதா, அவர் முன் எப்படி இருந்தாரோ அப்படி ஆவார். எப்பொழுது? அதை நம்ம முன்னமே பார்த்தோம். கடைசி பகுதியில் துவாம் ததிருஷவான், உன்னை பார்த்தவுடன் அவர் எப்படி இருந்தாரோ அப்படி ஆவார். பிறகு இரண்டாவது வரியில் முதல் பகுதி சுகம் ராத்ரீஹி ஷயிதா. ராத்ரீஹி என்றால் ராத்ரிஷு, இரவில். ஷயிதா, ஷயிதா என்றார் உறங்குவார். எப்படி உறங்குவார்? சுகம், சுகமாக அவர் இரவில் உறங்குவார். அவருக்கு நல்லா தூக்கம் வரும்னு அர்த்தம். அதாவது நமக்கு ரொம்ப துக்கம் இருந்ததுன்னு சொன்னால் ஒழுங்காக தூங்குவோமா? மகன் போனதுக்கப்புறம் அவரால் தூங்க முடியுமா? அப்போ அவர் இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாரேன்னா அப்படி கிடையாது. ராத்ரீஹி, இரவுகளில். சுகம் ஷயிதா, ஷயிதா என்றால் உறங்குவார். சுகம் ஷயிதா, சந்தோஷமாக மன திருப்தியுடன் அவர் உறங்குவார். நம்ம பையன் வந்து விட்டான் என்று அவர் மன திருப்தியுடன் உறங்குவார். பிறகு கோபம் வரக்கூடாதுன்னு வேற நச்சிகேதன் கேட்டானே, அதையும் சொல்றார். வீதமன்யுகு பவிதா. வீதமன்யுகு என்றால் கோபமற்றவராகவும் ஆகிவிடுவார். கோபத்தினால தான் சொன்னது. யமலோகத்துக்கு போன்னு அவர் அறிவுபூர்வமாக சொன்னார். கோபத்தினால தான் சொன்னது. இப்போ நச்சிகேதனுக்கு தெரியுது நம்மளுடைய அப்பா கொஞ்சம் கோபம் அதிகம்னு சொல்லி. சில குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், ரொம்ப கவனமாக அப்ரோச் பண்ணணும்னு. அதே போல் நச்சிகேதனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு, எங்கள் அப்பா கொஞ்சம் ரொம்ப கவனமாக டீல் பண்ண வேண்டிய ஆள். அதனால் அந்த கோபம் இன்னும் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறான். யமதர்மராஜா சொல்கிறார், சரி அவருக்கு கோபம் இருக்காது. வீதமன்யுகு பவிதா, துவாம் உன்னிடத்தில் கோபமற்றவராக இருப்பார். எப்பொழுது? பிரமுக்தம், விடுபட்ட, மிருத்யு முகத்திலிருந்து விடுபட்ட உன்னை அவர் பார்த்து எப்பொழுதும் போல் இருப்பார். கோபமற்றவராக இருப்பார். இரவில் நன்கு உறங்குவார். இத்துடன் முதல் வரம் முடிவடைகிறது. 10, 11 இந்த 2 மந்திரத்தில் முதல் வரம் கேட்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. இனி இரண்டாவது வரத்தை நச்சிகேதன் கேட்க வேண்டும். அடுத்த மந்திரம் ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்சனாஸ்தி ந தத்ரத்வம் ந ஜரயா பிபேதி உபே தீர்த்வா அசனாயா பிபாசே शोकादिघो मोदते स्वर्गलोके பனிரெண்டாவது மந்திரத்திலிருந்து 18வது மந்திரம் வரை இரண்டாவது வரத்தை பற்றிய கருத்துக்கள் வர இருக்கின்றன. 12 முதல் 18 வரை இரண்டாவது வரத்தை பற்றிய விளக்கம். இரண்டாவது வரமாக நச்சிகேதன் கேட்க இருப்பது சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு யாகத்தை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான். எல்லாத்துக்கும் சொர்க்கத்தில் போய் ரொம்ப சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கின்றது. சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கம்னு என்ன, ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கணும்னு விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்லும் ஞானம் எனக்கு தேவை என்று கேட்கின்றான். இதை நாம் பார்த்தால் முதல் வரத்தை தந்தைக்காக பயன்படுத்துகின்றான். இரண்டாவது வரத்தை சொர்க்கத்தை பற்றிய அறிவை அவன்
பெற விரும்புகின்றான். இப்போ நச்சிகேதனுக்கு சொர்க்கத்துக்கு போய் அங்கே அப்படியே சுகமாக இருக்கணும்னு ஆசை இருக்கான்னு சந்தேகம் நமக்கு வரலாம். அவனுடைய 3வது வரத்தை கேட்டால் சொர்க்கத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையினால் கேட்கவில்லை. ஆகவே சமுதாயத்திற்காக பயன்படுத்துகின்றான். இப்போ முதல் அவனுடைய வரம் தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்துகின்றான். இப்போ நம்மளுடைய முதல் கடமை யாருக்கு? நம்மளுடைய ஃபேமிலி, நம்மை சேர்ந்தவர்கள், நம்மை வளர்த்தியவர்கள், மற்றவர்கள். 2வது நம்முடைய கடமை நம்முடைய சமுதாயம். 3வது நம்முடைய கடமை நச்சிகேதனுடைய வரத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நச்சிகேதன் 2வதாக சமுதாயத்திற்காக இந்த ஞானத்தை கேட்கின்றான். எந்த ஞானம்? ஒரு யாகம் செய்தால் அதனால் சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம், அங்கே போய் சுகமாக இருந்து வரலாம். அந்த யாகத்தை பற்றிய அறிவை யமதர்மராஜாவிடமிருந்து கேட்பதுதான் 2வது வரம். அந்த வரத்தை கேட்பதற்கு முன் அவன் ஏற்கனவே வேதம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்திருக்கான். அதனால தான் பிரத்யவாய தோஷமெல்லாம் தெரியுது. அப்பா யாகம் பண்ணும் பொழுது தவறாக தட்சிணை கொடுத்தால் பிரத்யவாய தோஷம் வரும், அனந்தா நாம தே லோகாக தான்ச கச்சதின்னெல்லாம் அவன் நினச்சிருக்கான். ஆகவே அவனுக்கு சொர்க்கத்தை பற்றி வேதம் கூறுகின்ற சில கருத்துக்கள் ஞாபகம் இருக்கின்றது. அதை முதலில் நச்சிகேதன் யமதர்மராஜாவிடம் கூறுகின்றான். இந்த சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட சுகம் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் என்று சொர்க்கத்தை வர்ணித்து அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்லும் யாகத்தை உபதேசியுங்கள் என்று கேட்பான். ஆகவே 13வது மந்திரத்தில் தான் அவன் வரத்தை கேட்கின்றான். 12வது மந்திரத்தில் சொர்க்கத்தை பற்றி நச்சிகேதன் வர்ணிக்கின்றான். அவன் வேதத்தில் படித்ததை யமதர்மராஜாவிடம் கூறுகின்றான். இப்படிப்பட்ட சொர்க்கத்தை பற்றிய ஞானம் வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்தை பற்றிய வர்ணனை 12வது மந்திரம். இது யாரிடம் கூறுவது? நச்சிகேதன் யமதர்மராஜாவிடம் கூறுவது. கீதையிலையெல்லாம் ஒரு ஸ்லோகம் வந்ததுன்னா யார் சொல்கிறாங்கன்னு அங்கே உவாச்ச போட்டுருவார். சஞ்சயக உவாச்ச, திருதராஷ்டிரக உவாச்ச. உபநிஷத்தில் அந்த உவாச்சாவெல்லாம் நம்ம தான் சேர்த்திக்கணும். இப்போ ஒவ்வொரு மந்திரமும் யாரிடம் சொல்வது, அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நச்சிகேதன் யமதர்மராஜாவிடம் கூறுவது. இதனுடைய சாரம் சொர்க்க வர்ணனை, சொர்க்கத்தை பற்றிய வர்ணனை. சொர்க்கத்தில் என்ன? ஸ்வர்கே லோகே, சொர்க்க லோகத்தில் கிஞ்சன பயம் நாஸ்தி, அங்கு பயம் கிடையாது. கிஞ்சன கொஞ்சம் கூட அங்கு பயம் கிடையாது. நாஸ்தின கிடையாது, பயம் நாஸ்தி. கிஞ்சன கொஞ்சம் கூட அங்கு பயம் கிடையாது. எங்கு? சொர்க்கலோகத்தில். இப்போ சொர்க்கலோகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்குவோம், அங்கே நம்ம பயந்துக்க மாட்டோம். அதுக்கு நச்சிகேதன் கொடுக்குற காரணம் தான் விசித்திரம். அங்கே ஏன் பயந்துக்க மாட்டோம்னா, தத்ர துவம் நாஸ்தி, அங்கே நீ இல்லை. அங்கே நீ இல்லாத காரணத்தினால நாங்கள் பயந்துக்க மாட்டோம். அங்கே யாருமே பயம் கொள்ள மாட்டார்கள். தத்ர நத்வம், அங்கு நீ கிடையாது. அங்கு நீ இல்லாத காரணத்தினால யாருமே பயம் கொள்ள மாட்டார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட அங்கே யமதர்மராஜாவை பற்றி ஞாபகம் வராது. அதுதான் சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? போக பூமி. அங்கே போய் திடீர்னு வைராக்கியமெல்லாம் வர ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுட்டு அது போக பூமியாக இருக்காது. அங்கே போனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன செஞ்சிட்ருப்போம்? அங்கே போகத்தை அனுபவித்து கொண்டிருப்போம். அதனால் நீ இருந்தாலும் கூட உன்னை பற்றிய நினைவு வராது. நீயும் அங்கே வந்துட்டு இருக்க மாட்டேன். அதனால் பயம் கிடையாது. பிறகு வேற எதிலிருந்து பயம் கிடையாது? ந ஜரயா பிபேதி. ஜரயா என்றால் ஓல்டேஜ், மூப்பு, வயோதிகம். இந்த ஜரையினால பயம் கிடையாது. இந்த சொர்க்கலோகத்தில் வயதான பயமும் கிடையாது. வயதாயிடுமோ அப்படிங்கிற பயமும் கிடையாது. சில பேர்த்துக்கு வயதாகிறதுக்கு முன்னாடியே வயதாயிட்டா என்னங்கிற பயம் வந்துட்டு இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது சொர்க்கலோகத்தில். இதனுடைய பொருள், இந்த சொர்க்கலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இப்போ 1 மாதம் இருக்கிற அளவுக்கு புண்ணியம்னு வச்சுக்குவோம். அந்த சொர்க்கலோகத்தில் போய் அங்கே காலமே வேறையாக இருக்கும். அந்த 1 மாதம்தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோம், 4 நாள் 5 நாள் அல்லது 15 நாள் தான் சுகமாக இருப்பான். அதுக்கப்புறம் இன்னும் 10 நாளில் போயிடணுமே 10 நாளில் போயிடணுமேன்னு சொல்லிட்டு அங்கே சுகத்தை அனுபவிக்க மாட்டான்.
அதனால் அவனுக்கு 30ஆம் தேதி கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அதாவது நம்ம கீழே போக போகிறோம்னு சொல்லி அந்த டான்ஸை பார்த்துட்டு அமிர்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு புண்ணியம் தீர்ந்ததுன்னா கீழே வந்துட வேண்டியது தான். இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் எதிர்காலம் தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பான். கடைசி நிமிஷத்தில் அது போயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், நம்ம பூலோகத்தில் அப்படி இல்லை. நம்மளுடைய மரணம் எப்படி வருது, பூலோகத்தை நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா, அதாவது 20-30 வயசு வரைக்கும் அல்லது 40-45 வயசு வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பல்லு கொஞ்சம் போகுது, முறுக்கு சீடையெல்லாம் அப்படியே போயிடுது, சாப்பிட முடியாது. அப்புறம் கண்ணுக்கு பார்க்குற சக்தி போயிடுது, காதுக்கு கேட்குற சக்தி போகுது, நடக்கிற சக்தி போகும், ஸ்கூட்டரெல்லாம் ஓட்ட முடியாது, அந்த சக்தியெல்லாம் அப்படியே போகும். அப்படி இந்த ஜரையினால் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதுக்கப்புறம் தான் இறக்குறோம். சொர்க்கலோகத்தில் நம்ம அந்த சுகத்தை அப்படி இழக்கிறது இல்லை, ஒரேடியாக இழந்துருவோம். அது எப்படி உதாரணம் சொல்லணும்னா, இந்த பேட்ரி இருக்குது, இந்த பென்டார்ச் செல்லு இதெல்லாம். சாதாரண பேட்ரி வாங்கினோம்னா அதனுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும், திடீர்னு போயிடும். இந்த சாதாரண பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும், நமக்கு தெரியும் அதனுடைய பவர் குறையுதுன்னு சொல்லி. இந்த சார்ஜபிள் பேட்டரி நமக்கு தெரியாது, ஓடுற வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கும், ஒரேடியாக டப்புன்னு அது போயிடும். அதே போல் சொர்க்கலோகம்ங்கிறது சார்ஜபிள் பேட்டரி மாதிரி புண்ணியம், அது இருந்துகிட்டே இருக்குது, கடைசி நிமிஷத்தில் திடீர்னு போயிடும். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டினரி பேட்டரி இருக்கே, அது இந்த ஜீவலோகத்தில் இந்த லோகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துகிட்டு இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். 40 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் தெரியுமோ, இந்த 20 வயசு பையனை கூப்பிட்டு உன் வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு கதை சொல்லிகிட்டு இருப்போம். நான் காலேஜில் படிக்கும்போது இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அதான் சொல்ல முடியும். காரணம் என்ன, இப்போது அனுபவிக்கிறதுக்கு சக்தி இருக்காது. ஆக இந்த ஜரையினால் வர்ற பயம், மிருத்யுவினால் வர்ற பயம் பூலோகத்தில் இருக்குது, சொர்க்கலோகத்தில் கிடையாது. இது சொர்க்கலோகத்தினுடைய பெருமை. நச்சிகேதன் சொல்கிறான், நீ அங்கே கிடையாது, ஜரையினால் பயமும் கிடையாது. பிறகு என்ன, 2வது வரி, உபே தீர்த்துவா. உபே என்றால் இந்த இரண்டையும் கடந்தவனாக. எது, அசனாயா பிபாசே. அசனாயா என்றால் பசி, பிபாசா என்றால் தாகம். பசி தாகம் இந்த இரண்டையும் கடந்து. பூலோகத்தில் அப்படி இல்லை, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சிலருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசி தாகம் வந்துடும். அது அவரவர்களுடைய இயற்கையை பொறுத்து. அந்த பசி தாகத்தை நீக்கி நம்ம இங்கே சுகமாக இருக்க முடியாது. ஆனால் சொர்க்கலோகத்தில் பசி தாகம் இந்த இரண்டையும் கடந்து. அசனாயா பிபாசா என்றால் பசி தாகம், பிபாசா தாகம். தீர்த்துவா என்றால் இரண்டும் தெரியாமல், அந்த இரண்டு இருக்கிறதே தெரியாமல். சோகாதிகக, சோக அதிகக என்றால் சோகத்தை கடந்தவனாக. ஸ்வர்கலோகே மோததே, சொர்க்கலோகத்தில் ஒருவன் சுகித்து இருக்கின்றான். மோததே என்றால் சுகமாக இருக்கின்றான். எங்கு, சொர்க்கலோகத்தில். இப்போ சொர்க்கலோகத்தில் பயம் கிடையாது, உன்னை பற்றிய எண்ணங்கள் கிடையாது, வயோதிகத்தினால பயம் கிடையாது, பசிதாகம் அந்த சம்சாரமும் கிடையாது. சோகங்களை எல்லாம் கடந்து கொஞ்ச நாள் சுகித்து இருக்கின்றான். இது சொர்க்கலோகத்தை பற்றிய வர்ணனை. இனி அடுத்த மந்திரத்தில் இப்படிப்பட்ட சொர்க்கலோகத்திற்கு செல்கின்ற யாகத்தை எனக்கு கூற வேண்டும். அது 2வது வரமாக நச்சிகேதன் கேட்கின்றான். 13வது மந்திரம். சத்வம் அக்னிம் ஸ்வர்க்ய மத்யேஷி மிருத்யோ பிரப்ரூஹி த்வகும் ஸ்ரத்ததானாய மஹ்யம். ஸ்வர்கலோகா அமிர்தத்வம் பஜந்தே. ஏதத் த்விதீயேன விருணே வரேண. ஹே மிருத்யோ, யமதர்மராஜா அவர்களே, சகத்வம்,
சக துவம் என்றால் அப்படிப்பட்ட நீங்கள். எப்படிப்பட்ட நீங்கள்? இந்த சொர்க்கத்தை பற்றிய சொர்க்கலோகத்திற்கு செல்லும் அறிவை, அந்த யாகத்தை பற்றிய அறிவை உடைய நீங்கள். அக்னிம், ஸ்வர்க்யம் அக்னிம். ஸ்வர்க்யம் என்றால் சொர்க்கலோக சாதனம் என்று பொருள். சொர்க்யம் என்றால் சொர்க்கலோகத்திற்கு எடுத்து செல்கின்ற அக்னிம். இந்த இடத்துல அக்னி என்றால் யாகம் என்று பொருள். நம்ம நெருப்பு சாதாரண நெருப்பல்ல, இந்த இடத்துல அக்னி என்றால் யாகம். ஸ்வர்க்யம் அக்னிம் என்றால் சொர்க்கலோகத்திற்கு செல்லும் யாகத்தை. அத்யேஷி, அத்யேஷி என்றால் நீங்கள் அறிவீர்கள், உங்களுக்கு அது தெரியும். அது தெரிஞ்சதுனால தானே யமதர்மராஜா வந்திருக்கார். சொர்க்கலோகத்தில் வந்து சும்மாவா இருந்தார், ஒரு போஸ்டை வேற பிடிச்சிருக்கார். யமதர்மராஜான்னு போஸ்டையும் சொர்க்கலோகத்தில் வந்து அந்த லோகத்தில் மேல் லோகத்தில் போய் பிடிச்சிருக்கார். அது யமதர்மராஜா சொல்ல போகிறார், இந்த லோகமெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சும் கூட நான் வந்து மனித லோகத்தில் இருக்கும் பொழுது மோட்சத்துக்கு முயற்சி செய்யாமல் இந்த லோகத்தில் வந்து இருக்கேன்னு பின்னாடி யமதர்மராஜாவே நச்சிகேதனிடம் சொல்ல இருக்கின்றார். ஆகவே நச்சிகேதன் முதல்ல சொல்கிறா, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற யாகம் தெரியும். அத்யேஷி என்றால் நீங்கள் அறிவீர்கள். எதை? ஸ்வர்க்யம் அக்னிம், சொர்க்கத்துக்கு செல்லும் சாதனத்தை, யாகத்தை நீங்கள் அறிவீர்கள். மிருத்யோ, யமதர்மராஜா அவர்களே நீங்கள் அறிவீர்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? துவம் பிரப்ரூஹி, துவம் என்றால் நீர், நீங்கள், பிரப்ரூஹி என்றால் சொல்லுங்கள். யாருக்கு? மஹ்யம் எனக்கு. எப்படிப்பட்ட நான்? ஸ்ரத்ததானாய, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுடைய எனக்கு. இப்போ நச்சிகேதன் தனக்கு ஒரு அடைமொழி போட்டுக்கிறான், என்னிடத்தில் எனக்கு அந்த யாகத்தை பற்றி கூறுங்கள். நான் எப்படிப்பட்டவன்? ஸ்ரத்ததானாய, சாஸ்திரத்தில் வேதத்தில் ஸ்ரத்தையுடைய என்னிடம் நீங்கள் கூறுங்கள். துவம் பிரப்ரூஹி, நீங்கள் கூறுங்கள். மஹ்யம் என்னிடத்தில். ஏன் இப்படி கூறுகின்றான்? இந்த யாகத்திலையெல்லாம் பகுத்தறிவு திடீர்னு வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். எப்படி இங்கே யாகம் பண்ணுறது அங்கே போகும் அப்படின்னு திடீர்னு இந்த பகுத்தறிவெல்லாம் வந்துடுதுன்னா ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சுக்குவோம். பகுத்தறிவுன்னா நான் நெகட்டிவ் அர்த்தத்தில் சொல்கிறேன். அந்த ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் யமதர்மராஜா சொல்ல மாட்டார். ஆகவே நச்சிகேதன் சொல்கிறான், இந்த யாகத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தகுதி என்ன? வேதத்தில் பிராமான்ய புத்தி. ஸ்ரத்தாங்கிறது பிராமான்ய புத்தி, வேதம் சொல்கிறது சத்தியம் என்கின்ற புத்தி, அது என்னிடம் இருக்கின்றது. நான் வேதத்தை ஒரு ஞானத்தை கொடுக்கும் கருவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு அப்படிப்பட்ட பாவனை இருக்கின்றது, நம்பிக்கை இருக்கின்றது. அப்படிப்பட்ட என்னிடம் பிரப்ரூஹி, அதை நீங்கள் கூறுங்கள், விளக்கமாக தெளிவாக கூறுங்கள். மீண்டும் இரண்டாவது வரியில் சொர்க்கலோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நச்சிகேதன் கூறுகின்றான். ஸ்வர்கலோகாகா, சொர்க்கலோகாகா என்றால் சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற ஜனங்கள், சொர்க்கலோகத்திற்கு சென்றவர்கள். அமிர்தத்துவம் பஜந்தே, அமிர்தத்துவம் என்றால் அதிக நாட்கள் அங்கு சுகித்து இருக்கிறார்கள். பஜந்தே அனுபவிக்கிறார்கள், அதிக நாட்கள் அவர்கள் அங்கு சுகித்து வாழ்கிறார்கள். இந்த இடத்துல அமிர்தத்துவம் என்றால் மோக்ஷத்தினால வர்ற அமிர்தத்துவம். அதற்கும் சாஸ்திரத்தில் அமிர்தத்துவம் அஷ்ணுதேனெல்லாம் சொல்லுவோம். அமிர்தத்துவம்னா மரணமற்ற வாழ்வு என்று சொல்வோம். இங்கு எப்படின்னு சொன்னால் இந்த லோகத்தை காட்டிலும் அதிக நாட்கள், அதிக காலம் அங்கு வாழ்கிறார்கள், சொர்க்கத்திற்கு செல்பவர்கள். அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் மரணமற்றவர்களாக அங்கு இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த பயம், சோகம் இதெல்லாம் இங்கே இருந்தோம்னா உயிரோடு இருக்கும்போதே இறந்து பிறந்துட்டுருக்கோம். அங்கு அப்படி கிடையாது, சோகத்தை கடந்து சுகமாக இருக்கிறார்கள். பிறகு இது என்னுடைய இரண்டாவது வரம் என்று கூறுகின்றான். ஏதத் த்விதீயேன வரேன வ்ருணே. ஏதத் என்றால் இதை, இதை என்றால் இந்த ஞானத்தை, சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கின்ற ஞானத்தை, அந்த யாகத்தை பற்றிய ஞானத்தை த்விதீயேன வரேன, இரண்டாவது வரத்தினால்
விருணே நான் தேர்ந்தெடுக்கின்றேன். விருணேங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம். அகம் விருணே நான் தேர்ந்தெடுக்கின்றேன். எதில்? த்விதீயேன வரேன இரண்டாவது வரத்தில் நான் தேர்ந்தெடுக்கின்றேன். யமதர்மராஜாவுக்கு இந்த இரண்டாவது வரத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு சங்கோச்சம் இல்லை. நான் கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்ததுல சொல்றார். எப்படி யமதர்மராஜாவிடம் இரண்டாவது வரத்தை கேட்கும்போது சொர்க்கத்தை வர்ணிச்சுட்டு நச்சிகேதன் கேட்டானோ, அதே போல முதல் 14வது மந்திரத்தில் யமதர்மராஜாவும் இந்த யாகத்தினுடைய மேன்மையை சொல்றார். மேன்மையை சொல்லிட்டு நீ கவனமாக என்னிடம் கேள் என்று கூறிவிட்டு அடுத்த மந்திரத்தில் அந்த அறிவை அவர் கொடுக்க இருக்கின்றார். 14வது மந்திரம். பிரதே பிரவீமி ததுமே நிபோத ஸ்வர்க்யமக்னிம் நசிகேத பிரஜானன் அனந்தலோகாப்தி மதோ பிரதிஷ்டாம் வித்தி த்வமேதம் நிஹிதம் குஹாயாம். முதல் வரியில் கடைசி 2 சொல். நச்சிகேதக பிரஜானன். நச்சிகேதக என்றால் யமதர்மராஜா நச்சிகேதனை பார்த்து கூப்பிடுறார். ஹே நச்சிகேதக, நச்சிகேதனே. பிரஜானன் முதல் வரியில் கடைசி சொல். பிரஜானன் என்றால் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு. ஏன்னா அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கார். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் போய் ஒரு பையன்கிட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? அதோடு அவன் விட்டுருவான். ஏன்னா அதெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதே போல் யமதர்மராஜா அந்த யாகத்தை பண்ணி பாஸ் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு காலத்தில் செஞ்ச அந்த யாகத்தை கேட்டால் உன்னை யமதர்மராஜா என்ன பண்ணுறார்? நான் ஞாபகப்படுத்தி உனக்கு கூறுகின்றேன். பிரஜானன் என்றால் நான் ஞாபகப்படுத்தி உனக்கு கூறுகின்றேன் என்று கூறுகிறார். இப்போ யமதர்மராஜா ஒத்துக்கிறார். எனக்கு அது தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்ல, எனக்கு அது தெரியும், ஞாபகப்படுத்துகின்றேன் இப்பொழுது என்று கூறி, பிறகு முதல் பகுதி பிரதே பிரவீமி அப்படின்னு இருக்கு. இந்த பிர அப்படிங்கிற சொல்ல பிரவீமிங்கிறதோட சேர்த்திக்கணும். தே என்றால் உனக்கு, தே உனக்கு, பிரவீமி தெளிவாக சொல்கின்றேன். பிரவீமி என்றால் நான் கூறுகின்றேன். பிரகர்ஷேன தெளிவாக, தெளிவாக உனக்கு நான் கூறுகின்றேன். நீ அதை என்ன செய்யணும்? தது தது தத் உ அதை மே என்னிடமிருந்து நிபோத நீ கவனமாக கேட்க வேண்டும். உனக்கு நான் தெளிவாக கூறுகின்றேன், அதை நீ கவனமாக கேட்க வேண்டும். எது? ஸ்வர்க்யம் அக்னிம், சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கின்ற அக்னியை நான் உனக்கு தெளிவாக கூறுகின்றேன், நீ கவனமாக கேட்க வேண்டும். அதாவது கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இங்கே இனியொருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு முறை சொன்னால் கொஞ்சம் கவனமாக நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த மந்திரத்தில் பார்க்க போகிறோம். நச்சிகேதன் அதை அப்படியே திருப்பி சொல்லி யமதர்மராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகுது. ஆகவே இந்த 2 சொல், நான் சொல்கிறேன் நீ கேட்க வேண்டும் அப்படின்னு யமதர்மராஜா எதுக்கு சொல்கிறாராம்? நச்சிகேதனுடைய கவனத்தை வாங்கிறதுக்காக, அட்டென்ஷன், அவனுடைய கவனத்தை தன்னிடம் வாங்குவதற்காக நான் சொல்ல போகிறேன், நீ கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். எதை? சொர்க்யம் அக்னிம், சொர்க்யம் சொர்க்க சாதனம், அக்னிம் யாகம், சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கின்ற யாகத்தை நான் கூறுகின்றேன். பிறகு 2வது வரியில் யமதர்மராஜா என்ன செய்கின்றார்? அந்த சொர்க்க லோகத்தை அவரும் வர்ணிக்கின்றார். நச்சிகேதன் எப்படி அங்கே பயம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னானோ, அதே போல இந்த யாகத்தினுடைய மகிமையை சொல்றார். நச்சிகேதன் சொர்க்கத்தினுடைய மகிமையை சொன்னான். இங்கு யமதர்மராஜா அந்த சொர்க்கத்துக்கு எடுத்து செல்கின்ற யாகத்தினுடைய மகிமையை 2வது வரியில் கூறுகின்றார். இந்த யாகம் எப்படிப்பட்டது?
அனந்த லோகாப்திம். ஆப்திகி என்றால் சாதனம். ஆப்திகி என்றால் சாதனம். நான் கூறப்போகின்ற சாதனம் எப்படிப்பட்டது? அனந்த லோகாப்தி. அனந்த லோகாப்தி என்றால் முடிவற்ற அந்த சொர்க்கத்திற்கு சாதனம். இந்த இடத்துலையும் அனந்தக என்ற சொல் ஆபேக்ஷிக அனந்தம். ஆபேக்ஷிகம் என்றால் என்ன? ரிலேட்டிவ்னு சொல்றது. பூமியை விட அதிக காலத்தை உடையது. அதாவது வேதாந்தத்தில் உபனிஷத்தில் பார்த்தோம்னா அமிர்தத்துவம் அனந்தம் என்ற சொல் அதிகமாக மோக்ஷத்திற்கு தான் சொல்லப்படும். மோக்ஷந்தான் அமிர்தம் என்று சொல்லப்படும். அனந்தம் என்றால் முடிவற்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் அதே உபனிஷத் அனந்தம் என்ற வார்த்தையையும் அமிர்தம் என்ற வார்த்தையையும் சொர்க்கத்துக்கும் சொல்லப்படும். சொர்க்கத்துக்கு சொல்லப்படும் பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த அனந்தம் அமிர்தம்ங்கிறது ரெண்டா பிரிச்சு, ஒன்று பாரமார்த்திகம் அப்சல்யூட், இனி ஒன்று ரிலேட்டிவ் வியாவகாரிகம் அல்லது ஆபேக்ஷிகம். ஆபேக்ஷிகம்னா இங்கு இருக்கிறதை விட மேலானது. காரணம், இங்கு இருக்கின்ற காலம் இங்கு இருக்கின்றதை விட உயர்ந்ததாக காட்ட வேண்டும். அதற்கு ஒரு சொல் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அதை பயன்படுத்துகின்றார். அனந்த லோகம் என்றால் பூலோகத்தை காட்டிலும் மேலான அதிக காலத்தை உடைய அந்த லோகத்திற்கு சாதனமாக தெரிந்து கொள். பிறகு அடுத்த சொல் பிரதிஷ்டா என்ற சொல் ஒன்று இருக்கின்றது. அதுவும் இந்த யாகத்திற்கு ஒரு அடைமொழி. அதற்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக தேவை. அந்த பிரதிஷ்டா என்று அந்த யாகத்தை கூறுகின்றார். அதற்கு அடுத்த சொல் இந்த யாகத்தை உன்னுடைய மனதிற்குள் தெரிந்து கொள் என்றெல்லாம் கூறுகின்றார். இதற்கு அடுத்து வருகின்ற சொல்லுக்கு விளக்கம் தேவை. அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.